பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இந்த காலையில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க. மோசையோடு பேசினீங்க ஆண்டவரே, யோசுவாவோடு பேசினீர், எலியா ஏசாயாவோடு பேசினீர். இந்த காலையில் என்னோடு பேசுங்க. உடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்குள் கடந்து வரட்டும். செபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் தங்கியிருக்கும் ஒரு நாள் நல்லது. இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷத்தை தரக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் உம்முடைய பாதமே நித்திய சந்தோஷம். விசேஷமாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அது சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பலன் தரட்டும். சத்திரை எடுத்து போடாதபடி வேலை அடித்து பாதுகாத்துக்கொள்ளும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். சீஷர்கள் அங்கே அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நிறைய ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க எப்படி ஜெபிக்கணும்னு. ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் எப்படி ஜெபிக்கணும். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றுக்கு எங்களுக்கு தாங்க. இப்போ கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். அதனால 136ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தை வாசிப்போம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும், அது மனிதனாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆகாரம் அவசியமாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? அதுக்கு யார் தான் ஆகாரம் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலர் 17:25 ரொம்ப பிடிச்ச வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவன் சுவாசம் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். ஆக நம்முடைய தேவன் எதான் கொடுக்கிற தேவனுங்க. அல்லேலூயா. விசேஷமாக ஆகாரம் தருகிறவராக இருக்கிறார். ஆகாரம்னா வெறுமன உணவு சாப்பாடுன்னு மாத்திரம் நினச்சிக்க கூடாது. எல்லாமே அதில் அடங்கும். என்னென்ன அடங்கும்? ஆகாரம், ட்ரெஸ், அப்புறம் குடியிருப்பு, அப்புறம் போகிறதுக்கு வாகனம் வேணும், அப்புறம் நல்ல ஞானம் வேணும். ஞானம் வேணுமா வேணாம்மா? ஆமாம். விஸ்டம், நாலேஜ் வேறு. என்ன வேணாலும் படித்தா, நான் அதை படித்தேன் எதை படித்தேன் பேருக்கு பின்னாடி 1000 போட்டுக்கிட்டாலும் பாரத்திலிருந்து தான் ஞானம் வரும். அல்லேலூயா. வேணுமா வேணாமா? அதனால தான் பவுல் சொன்னார், அவரே யார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறார், ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆகாரம். இதெல்லாம் இருக்கணும். இதை தருவார் அவர், அன்னன்னைக்கு தருவார். அல்லேலூயா. பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணுமா வேணாம்மா? ஆமாம். பரலோகம் பார்க்கும், ஸ்கேன் பண்ணும்ல. இந்த கவுண்டிங் மிஷினில் நோட்டை போட்டானே, ஃபேக் நோட்னா என்ன செய்யுது? சத்தம் போடும். இதில் அது என்ன மிஷினு, இந்த டெபாசிட் பண்ணுறான்ல, அதில் போய் போட்டாக்கா ஃபேக் நோட்னா அதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணும், வெளியே தெளிவுது. பார்த்தீங்களா? இவன் கண்டுபிடிச்சதே எப்படி இருக்குன்னா, பரலோகம் எப்படி இருக்கான்? ஆண்டவரே பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க ராஜா. அல்லேலூயா. பலனை தாங்க, நல்ல உடல் சுகம், பலனை தாங்க. கர்த்தருக்காக காரியங்களை செய்ய பலன் வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவரின் பலன் வேண்டும். ஆவியானவர் நிரப்ப வேண்டும். நிரப்பு வர மாட்டாரா? ஆஹா, பவர் காமிச்சிட்டு அப்படி ரதம் குதிரைலாம் ரெடியாக இருந்துச்சு, ராஜாவில் ஏறி வரணும். அப்படியா? இவர் ராஜாதி ராஜா, ஓடி எலியா முன்னாடி. அல்லேலூயா. பலன் வேண்டும். இந்த ஆகாரம் அன்னன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதியிலே தேவையாக இருக்கிறது. ஆக நிச்சயம் அதை கர்த்தர் தருவார். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆக உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அனுதினமும் அவர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். சங்கடெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. வரும்போது அவங்களுக்கு அனுதினம் என்ன வேணும்? ஆகாரம் வேணுமே. 25 லட்சம் பேருக்கு எந்த அது என்னது கேட்ரிங்க கூட்டு வந்து சமைக்கிறது? 2 நாள் சமைப்பான்.
அவ்வளோதான். கூட்டத்தை பார்த்தாலே, இந்த சத்தத்தை பார்த்தாலே மோசையாலே முடியலப்பான்னு சொல்லி ஓடியா போயிருப்பான். ஆண்டவர் சொன்னார், வானத்து மன்னாவினால் அவர்களை போஷிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், டெய்லியும் 40 வருடம் அளவும் அதிகாலையில் காலையிலே எந்திரிச்சு ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, எங்கேயுமே நீ போக வேணாம்ப்பா, உன் வாசலை திறந்து பார்த்தீங்கன்னா என்ன காலையில் வானத்துலேருந்து மண்ணாவே வருஷிக்க பண்ணுவேன்னார். 40 வருஷத்துக்கும் தேவையான டெபாசிட் மாதிரி போட்டு வைக்கிறேன்னு சொன்னார். பேங்க்கில் போய் வித்ராயல் ஸ்லிப்பில் செக்கப் போட்டு காடை விட்டுடுன்னு சொன்னார். நோ காலையில் போய் நீ எடுத்துக்கண்ணா. எல்லோரும் வந்து பார்த்தாங்க, இது என்னன்னு தெரியல, என்னது வாசல் என்ன கிடக்குன்னு. மோசேட்ட வந்தாங்க எல்லோரும், இது என்னங்க பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தின்ன கொடுத்தல்ல. எனக்கு இந்த தின்னன்றதை பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. பழகிக்கணும் நல்லா சொல்லி. எது தெரியுமா தின்னும்? எது தின்னும்? நீ உயிரோடு இருக்க நல்லா மண்ணை தின்பாயினாரு. அதுக்கு போட்ட வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஜென்டலாக சொல்கிறாரு பாருங்களேன். நல்லா சாப்பிட்டு திருப்தியாரியா, நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். சரி, எடுத்து வாயில் போட்டு பார்த்தான். எங்கேயா தேனும் இல்லை, இல்லை இவ்வளோ பிரைட்டாக இருக்கே, தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். அடண்டே நல்லா இருக்கே. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? நீங்கள்லாம் பணியாரத்தை சுட்டு தேனில் போட்டிருக்கீங்களா? போட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், கருகி போயிடும். ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் நேசிக்கிறாங்களே, எவ்வளோ நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்க பாருங்கள். மோசே போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டிய சேர்த்துக்க சொல்லுப்பா. அல்லேலூயா. நம்ம பயப்படாத. ஐயோ பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் எங்கே படித்து, எந்த காலேஜில், எங்கே வேலை, யாரை பிடிச்சி, இந்த பிடிக்கிற வேலையெல்லாம் இல்லை. கர்த்தர் நன்மையானது, நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாமே உங்கள் எதிர்காலங்கள்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறார். அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை உங்களுக்கு தந்து நடத்துவாரா நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. நேசிக்கிறார் பாருங்களேன். 6ஆம் நாளிலே மோசே யாரும் வெளியில் போகக்கூடாது, 2 நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. சேர்த்து வச்சுக்க. சனிக்கிழமையே சொல்கிறாரு, அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க, சேர்த்து வைக்காதப்பா. நான் நம்ம ஆளுங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கே, எடுத்து வைப்போண்ணா. வச்சு எழுந்திரிச்சு பார்த்தா வீடே பூச்சி வந்துச்சு. யாருக்கு? மோசேக்கு மிகுந்த கோவம். சொன்னால் கேட்க மாட்டேன். ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்டோரப் பண்ணி வச்சுட்டா அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தெரிவார், நாளைய நாள் ஓய்வு நாள், என்னுடைய பிரகாரத்துக்கு வர வேண்டும், வந்து நான் உட்காந்துருக்க மாதிரி அமர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ நாளைக்கு என்ன தேடி வரணும்ல, நாளைக்கு நான் அப்பா எடுக்க போகிறேன்ட்டினா அப்புறம் வராட்டி என்னப்பா செய்கிறது? முதல் நாளே வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து நம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்தித்து ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. 6 நாள் நல்லா வேலை செய்யுங்க, நல்லா படிங்க, என்ன வேணுமோ நல்லா செய்யுங்க. 7ஆம் நாள் அவருடைய பாதத்தில் வந்து உட்காரும்போது உங்களை ஃப்ரெஷ்ஷாக்கி, அல்லேலூயா, 7ஆம் நாளில் தம்முடைய கிரியையை நிறைவேற்றி ஆசீர்வதித்தாரியா. அல்லேலூயா. ஆமாம், 6 நாள் எல்லாம் ப்ரொடக்ஷன் நடக்குது. 7ஆம் நாள் தான் பிடிஐ. ஓகே, கார் வாங்கும்போது ஒட்டி தரான்ல, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஓகே, அது இருந்தால் தான் காரே வாங்க முடியும். அதுபோல் எல்லாம் செக் பண்ணியாச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி எல்லாம் இந்த நாளில் வந்து நீங்கள் உட்காரும்போது உங்கள் கிரியைகள்லாம் ஆசீர்வதித்து போ, இன்னிலேருந்து அடுத்த 6 நாள் நல்லா வேலை செய்ப்பா. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக தம்முடைய ஜனங்களை போஷித்தார். 40 வருடம் அளவும் கர்த்தர் போஷித்தார். வேதம் சொல்லுகிறது, அவங்க போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எல்லாம் தேசத்தை சுதந்திரித்து அங்கே விவசாயம் பண்ணி அந்த அறுப்பை அறுத்து புசித்த அந்த ஆகாரத்தை புசித்த அந்நாளில் தானே மன்னா பெய்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளோ கருத்தாக கர்த்தர் போஷித்திருக்கிறார் பாருங்கள்.
அவர் என்னை நடத்துவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவார். சந்தோஷமாக இருங்க, கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. ஆக அன்னன்னைக்கு வேண்டிய உங்கள் வேலை செய்வதற்கு வேண்டிய பலன், படிப்பதற்கு வேண்டிய ஞானம், விசேஷமாக தேர்வு நாட்களாக இருக்குது. எந்த சப்ஜெக்ட்லாம் அட்டன் பண்ண போகிறீங்களா அதுக்கு வேண்டிய ஞானத்தை தருவார். இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய கிருபை. அல்லேலூயா. அந்த திருமண காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு என்ன வேணுமோ வேண்டியதை ஆகாரத்தை அன்றன்று கர்த்தர் தருவார். நம்ம சாட்சி சொல்கிறோம்ல முடிச்சு, நான் நினச்சே பார்க்கவே இல்லை, எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாருங்க ராஜா. ஆண்டவரே சொல்வார் பாருங்களேன், ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் வேண்டுகொள்வதற்கு முன்பே உங்கள் தேவை இன்னதென்று உங்கள் பரமபிதாவானவர் அறிந்திருக்கிறார். இல்லை, நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். வாங்கினா நல்ல ட்ரெஸ் வாங்கணும், ஒரு ஆகாரம் கொடுத்தா நல்லது வாங்கினேன், அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடாது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்யும்போது, நீயே எப்படி செய்யும்போது, ஆண்டவர் சொல்கிறாரு, நீயே எப்படி செய்யும்போது நான் உனக்கு செய்ய மாட்டானா? அல்லேலூயா. ஆக ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் தருகிறவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் வச்சுக்கோங்க. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கொடுப்பேன், அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவன் அப்பம் என்னது? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், நடத்துதல், அதை குறிக்கிறது. அது வேணும்ல. வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங்கே வச்சுக்கிட்டு, உலக ஆசீர்வாதத்தையே வச்சுக்கிட்டு, எனக்கு நல்ல வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நல்லதுப்பா. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். இப்படி வச்சுக்கணும். கர்த்தர் ஆபிரகாமை அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் ஆசீர்வதித்து வந்தார். வெறும் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா விக்கல் எடுக்கிறதா? அல்லேலூயா. ஆமாம், இது மட்டும் இருந்தால் என்ன செய்கிறது? நோ, இது இருக்கணும். அல்லேலூயா. எது இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் காரியங்களும் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது மாலை மயங்க நேரத்தில் உபாமத்தில் இருக்கலாம். ஆஹா, சே எப்படி இருந்தால் என்னென்ன சம்பாரிச்சிட்டேன் பாருன்னு, உன் கையே உன்னை அப்படி இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். நல்ல மேலே போக 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 என்ன செய்யணுமா? எல்லாமே நீங்கள் தந்தது எனக்கு அப்போதே கொடுப்பார்ப்பா, என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ மாத்திரமல்ல, எனக்கு வேண்டிய ஆண்டவர் தானே உங்களை ரட்சித்தார். அவர் தானே ரட்சிக்கப்பட்டவர்களே சபையில் சேர்த்தார். எந்தெந்த சபையில் யார் யார் அங்கமாக இருக்குன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புவார். வேண்டிய பலனை, ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார். இந்த ருசி பார்த்தவர் தான் தாவீது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டது இல்லை. அதை முன்னாடி சொல்வார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். அல்லேலூயா. தாவீது பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. அதில் ஒன்று சொல்கிறார் பாருங்களேன், நான் இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்துட்டேன், இப்போ நான் எப்படி ஆகிட்டேன்? ரொம்ப ஓல்டேஜ் ஆகிட்டேன், ஆனால் நான் ஒன்றே ஒன்று கண்டது இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறது தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், நீதிமானின் சந்ததி கைவிடப்பட்டதில்லை. நீங்கள் யார்? உங்கள் சந்ததி என்ன? வேகமாக நான் நீதிமானி என் சந்ததினான்றீங்க. நல்லா சொல்லுங்கள், நீதிமான் அவர் தானே சந்ததியை நீதிமான்களாக்குகிறவர். உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்குன்னு ஆபிரகாம் சொன்னார்ல விசுவாசத்தினால, அதுபோல் என் சந்ததி நீதிமான். அவர்கள்லாம் அப்பத்துக்கு இறந்து ஐயா கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறதில்லை. அப்படின்னா ஆண்டவர் உங்களை போஷிப்பார். பயப்படாதீங்க. எந்த ஸ்கூலில் படித்தான்னா, எந்த காலேஜில் படித்தானா, இந்த ஸ்கூலில் படித்தாதான், இந்த காலேஜில் படித்தான் அப்படிலாம், எங்கே படித்தாலும் உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். என்டையர் லைஃப்பும் தாவீது ஒன்றே ஒன்று பார்க்கலங்கிறாருன்னா, அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குதா இல்லையா? கிடைச்சதுனால தானேங்க சொல்கிறாரு. அவரை பார்க்குறாரு,
முற்பிதாக்களை பார்த்தார், ஆபிரகாமை பார்த்தாரு. அப்பா ஒன்றும் இல்லாமல் புறப்பட்டு வந்தார் கர்த்தரை நம்பி. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமான்னார். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்தாரு, என்ன எப்படி இருந்தார்? கர்த்தர் கோத்திர பிதாக்களுக்கு தலைவன் ஆக்கினார். யோசேப்பை பார்த்தார், ஆகா குழிக்குள்ளே தூக்கி போட்டாலும் கர்த்தர் நேராக பேலஸுக்கு கொண்டு போயிட்டார். என்ன சொல்கிறது? அல்லேலூயா. என் சந்ததியும் இப்படி இருக்குன்னார். அல்லேலூயா. ஆக தாவீது சொன்னது போல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர். அதனால் நீங்கள் ஒன்றுமே டென்ஷனாகவே வேணாம், உங்களுக்கு வேண்டியதே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கும்போது இந்த பரமண்டலனுக்கு ஜெபத்தை சொல்லி பழகுங்க. அனுதினமும் சொல்லணும், சொல்லக்கூடாது, சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஜெபிக்கணும். சொல்கிறதுன்னா அது என்னமோ சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது, வாய்ப்பாடா சொல்கிறதுக்கு? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதே ஒரு பாட்டே இருக்குது. சரி ரைட்டு, அதெல்லாம் ஜெபிக்குமா? ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகிறது இன்றைக்கி எனக்கு என்ன வேணுமோ தாங்க. நாளைய தினத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஓடுவேன், மகிழ்ச்சியோடு ஓடுவேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த மகிழ்ச்சியுடன் நான். அல்லேலூயா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி ஓடிட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு, அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை, எவ்வளோ பெரிய ஆண்டவர்ப்பா. அல்லேலூயா. நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு இவ்வளோலாம் உண்டாக்கி வச்சவர் நம்மளை மறந்துடுவாரா? மறக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால் என்ன வேணுமோ அன்றன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தருவார். நம்ம வேலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியதான், கவலைப்படாமல். அந்த சூரியன் மாதிரி நாளைக்கு விடியுதுன்னு சொன்னால் சூரியனுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிருவேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கிலாந்து தேசத்தில் பெரிய ஊழியக்காரர், அவருடைய முழங்கால ஏன்னா பார்க்காம சூரியன் உதித்தது இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் முழங்கால பார்க்காம சூரியன் உதிக்கக்கூடாதுப்பா? அப்படின்னா என்ன? அன்னைக்கு முழுக்க இருட்டாகவே இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிருவேன். அல்லேலூயா. தாயத்த ஜபத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், மோசே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ விடியற் காலமே ஆயத்தமாகி வந்து எனக்கு முன்பாக நில்லு. பார்வோனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு பலன் தரேன், நீ அவனை பயப்படாத. அவன் ரதத்தை பார்க்காத, குதிரையை பார்க்காத, நீ எனக்கு முன்பாக மாத்திரம் வந்து நில்லு. காலையில் நிற்கும்போது உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து அந்த நாளில் நிறைவு செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆக அப்பவும் கிடைக்கும், ஆவிக்குரிய காரியங்களும் கிடைக்கும், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆக ஆண்டவர் அவன் அப்பன்றார். அது என்ன அவனா? அந்த அவன் யார் பார்க்க போகிறோம். முந்தின வசனத்துக்கு வருவோம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் அப்பத்தை தருவீங்க, தண்ணீரை தருவீங்க ராஜா. அல்லேலூயா. வேண்டிய கிருபை பலனை தருவார் ஆண்டவர் உங்களுக்கு. யாருக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர்? அவன்ற அந்த அவன் யாருன்னா நீதியாய் நடக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை செய்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய ஊழியக்காரர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வராரு ஞானஸ்நானம் வரும்படியும். நான் உங்களால் ஞானஸ்நானம், நீ ஏன்ட்ட வரலாமா, நான் வரலாமா, இது பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்ன இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லாம் ஒரு நீதி இல்லைப்பா, ஆரம்பமே பாருங்கள். ஞானஸ்நானத்தில் சொல்கிறாரு எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு. ஆமாம், ஆண்டவருக்கும் ஊழியக்காரருக்கும் அது ஏற்றதாக இருக்குது. ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சுட்டு போவோமே, செய்யலாம்ல. எத்தனை வசனங்கள் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், அதன்படி நடக்கணுமா இல்லையா? நடக்க இல்லைன்னா பலனை கேளுங்க, அந்த அப்பத்தை கேளுங்க. ஆண்டவரே அதன்படி நடக்க எனக்கு. தாவீது சொன்னார் பார்த்தீங்களா, உம்முடைய கண்களுக்கு முன்னாக பொல்லாங்கானதை நடப்பிதேன். ஒன்றே ஒன்று செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். இப்படி மெதுவாக பயந்து சத்தமாக சொல்லுங்கள், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஐயோ வேலையை காலி பண்ணிடாதீங்க, ராஜ பதவியை இறக்கி விட்டுறாதீங்க. ராஜா போய் வச்சுனா சேவரெலாம் குட் மார்னிங் சொல்லாமல் உங்கள் சமூகத்தை என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அவருக்கு அன்னைக்கு வேண்டிய அப்பா தான் இருந்துச்சு. பார்த்தார், ஐயோ ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனே, நீதியாக நான் நடக்கலையே, உங்கள் சமூகத்தை விட்டு என்ன
தள்ளிடாதீங்க. உமது பரிசுத்த ஆவியை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன அப்பம் பார். அல்லேலூயா. ஆண்டவரே தள்ளிடாதீங்க. வேறே எங்கே செல்லுவேன் உந்தன் அன்பை விட்டு, நான் வேறே யாரை தேடுவேன், உம்மை போல யாருண்டு, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே. இயேசுவே உம்மை விட்டு. அல்லேலூயா. ஆண்டவரோட இருக்கிறது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, அவரோட இணைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு தாங்க, அந்த அப்பத்தை தாங்க ராச்சான். ஒரு அன்றைக்கி யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், இயேசுக்கு பின்னாடி இல்லை, இயேசுவோடு கூட நடக்கணும். பின்னாடி போனால் கூட வேறு எங்கேயா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கிட்டும் இங்கிட்டும். கூட போகும்போது தான் அப்படி போகலாம், பேசிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. ஏனோக் வாக் வித் காட். ஏனோக்கு தேவனோட, அவருக்கு என்ன நோவா கர்த்தரோட செஞ்ச, அவருக்கு என்ன குடும்பம்லாம் இல்லையா? எல்லாம் இருந்துச்சா இல்லையா? ஆமாம், இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு, யாக்கோபுக்கு குடும்பம் இல்லையா, எல்லாரையும் அக்கறைப்படுத்தி பின்பு தனித்து இருந்தான்ப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை செய்ய எனக்கு பலன் தாங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்ய எனக்கு பலன் தாங்க. காலையில் நான் எந்திரிச்சு உங்கள் அப்பத்தை பெற்றுக்கொள்ளுவேன் ராஜா. காலையில் நேரம் தானாங்க இன்னைக்கு போய் ஊரில் அந்த ஏசாப்பையில் என்ன செய்துன்னு கேட்குறேன். எப்படி இருக்குது பாரு, என்னோட உள்ள வெல்த் வலிமை எப்படி இருக்குது பாரு காட்டுறேன். இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் போதும் ராஜா, நீங்கள் போதும். என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. ஏன்ப்பா அங்கே என்ன ஒன்றும் இல்லாமல் என்ன சாப்பாட்டுக்காக கேட்டார, வேறு என்னத்தை கேட்டார்? நீங்கள் என் கூட இருந்தால் போதும். அப்படியா? உன் பேர் என்ன? யாக்கோபு. அது பித்தலாட்டம். எத்தன் தூக்கி போடு. இஸ்ராயேல். அல்லேலூயா. தேவனோடு வாசம் பண்ணிடலாம். ஒரு புது போர்டை போட்டு விட்டு இப்போ அல்லேலூயா. அது வரைக்கும் இருந்துச்சு, எப்படி போகிறதுன்னு இப்போ நிமிர்ந்து நடந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேண்டிய அப்பத்தை கொடுத்தாரா இல்லையா? உயிருக்கு பயந்து ஓடினால இப்போ எப்படி கர்த்தர் சந்திக்க வைக்கிறாரு? நிமிர்ந்து நடையோட. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்தெந்த நிலைகள்லாம் இப்படி இருந்தீங்களோ நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். வேண்டிய அப்பத்தை தருவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த வார்த்தை உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்குதோ தாவீதை போல, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளிடாதீங்க, உங்கள் ஆவியானவர் விட்டு என்னை எடுத்துடாதீங்க ராஜான்னார். அல்லேலூயா. ராஜாவுக்கு இல்லாத மகிழ்ச்சியா? அதெல்லாம் மகிழ்ச்சியே இல்லை. உங்கள் பிரசன்னம், உங்கள் வார்த்தை தான் மகிழ்ச்சினார். ஆக அவருடைய வார்த்தையை படி நடக்கிறவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும். அடுத்தது, செம்மையானவைகளை பேசி, நல்ல வார்த்தைகளை பேசணும், பழகிக்கணும். நம்ம தான் பழகிக்கணும். அல்லேலூயா. எபிரேயரில் ஒரு வசனம் உண்டு, கவனிங்க. பலமுள்ள ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தாகும். அதெல்லாம் நமக்கு எங்கப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான், அதெல்லாம் அவங்க அப்பா நேற்று ரசிக்கப்பட்டா என்ன, 20 வருஷம் ஆனால் என்ன, பலமுள்ள ஆகாரம் இருக்குல்ல, இது பயிற்சினா எக்ஸசைஸ் பண்ணால் வந்துடும். இன்றைக்கிலேருந்து நல்லதா என் நாவும் உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கணும், செம்மையானதை பேச. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வார்த்தையில் கொடுக்க தருவார். இல்லையா? இதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி நமக்கு தெரியணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எனக்கு நிறைய இடத்துல தான் ஊழியர் செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்ல தெரியாமல், பேச தெரியாமல் பேசி கொலைப்பிடாதெல்லாம் ஒன்றும் வேணாம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு எனக்கு தெரியணும் ராஜா. யார்கிட்ட என்ன சொல்லணும் அவர் சொல்லணும். அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானின் நாவை எனக்கு தந்தர்லினார். அதனால தான் நான் தனியாக வந்து ஜெபிக்குவேன், போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படி தான் வாய் நல்லா திறந்துக்குவேன். புத்துணு கீழே வந்து நல்லா ஜெபிக்கிறது. நிரப்புங்க. அல்லேலூயா. நிரப்பிட்டாருன்னா யாருக்கு என்ன பேசணும் தெரியுமா தெரியாதா? என்ன சொல்லணும் தெரியும், யார்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு தெரியும். பயப்படாத.
நல்ல செம்மையானையில் பேச வைப்பார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. முறுமுறுக்கிற காரியத்தை விட்டுறணும், குறை சொல்லவே நல்லது தானே இப்போ பேச நம்ம வைத்திருக்கிறார். ஃபாதர் ஒரு பாட்டு பாரு, நல்லதையே சொல்லவும் நான் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்துங்க ரஞ்சா. இருதயத்தின் நிறைவின அபண்டன்ஸ் ஆஃப் வாட் மவுத் ஸ்பீக்ஸ். நல்ல ஆண்டோடைய வார்த்தையை உள்ளார வச்சு வச்சு இதை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்காக என்ன செய்யுங்க, பரிந்து பேசுங்க, மற்றவங்களை ஆறுதல் படுத்துங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், சொல்லாமல் இல்லையா? நல்லதை பேசணும், மற்றவங்களுக்காக நன்மையானவர்கள் பேசணும். மொர்தெகாய் வாசல் தான் உட்காந்து உயர் பதவி கிடச்சிருச்சுன்னு தன் குலத்தாரின் நன்மைக்காக ராஜாவிடத்தில் போய் என்ன செஞ்சார்? செஞ்சார். ஆமாம், நான் வாசலில் உட்காந்துருக்கும்போது என்ன எப்படி செஞ்சேன் உனக்கு வைக்கிறேன் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த ஆமான் பயலால். அவங்களுக்கெல்லாம் ஒரு பேட்டாவை போட்டு விடுங்க, இந்த பொங்கல் போனஸ் போடுற மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யுங்கன்னார். அல்லேலூயா. அவரால் கர்த்தர் வச்சுருக்க ஸ்தானத்தில் அவர் செஞ்சார். நீங்கள் செம்மையானவர்களை பேச பழகி கொள்ளுங்கள். நீங்கள் பேச பாருங்களேன், நம்ம வேணும் 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 ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா, அவன் அப்பா அவனுக்கு கொடுக்கும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும். செம்மையானவர்களை பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது வரும். எப்படி உண்டா இல்லையா? அக்கார்டிங் டு திஸ் லா. பிரபலமான வக்கீல்லாம் இருக்காங்க, ராம் ஜெத்மலானி, சோம்நாத் சாட்டர்ஜி, இவங்களாம் ஒரு விசிட்டுக்கு அப்பயே சொல்லுவான் 75,000. ஏன் அதே காலேஜில் படித்தா மற்றாலாம் என்னன்னா பிஎல் எத்தனை பேர் படிச்சிருப்பான் அதே காலேஜில். அப்போ அவன் என்ன செய்யலை, சட்ட புஸ்தகத்தை சும்மா பேருக்கு டிகிரியை போட்டுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இவங்க அப்படி இல்லை, பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுட்டே நேராக போய் ஜட்ஜிட்ட போய் நிற்பாங்களாம். அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த விதிகளின்படி யாரை வெளியே விடு, நீர் எழுதி வைத்திருக்கிறல்ல, இன்னிலிருந்து நான் செம்மையானதை பேசுவேன், எனக்கு அப்பம் உண்டு தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது, எனக்கு அப்பம் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய வார்த்தையினால் நல்லா உங்கள் வாயை நிரப்பி கொள்ளுங்கள். அல்லேலூயா. மற்றவர்களை தேற்றுங்கள். ஒரு யோசுவா காலேபில் போகவே முடியாது, ஐயா வெயில் காலத்தில் வெயிலெலாம் இருக்குந்தான், பூமி உள்ளலாம் கோடையும் மாலையும் பனி இதெல்லாம் மாறாதுனார். அது இருக்கும், நம்ம கர்த்தருக்காக செய்வோம், இல்லாமல் செய்ய முடியாதா? செய்வேன், கர்த்தருக்காக எதாகிலும் செய்வேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக சங்கிலி ஜபத்தில் வந்து ஜபிப்பேன். தானே பேசுகிறது தானேங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்களே, விடுதலை ஜபத்தில் மற்றவருடைய விடுதலைக்காக ஜபிப்பேன். ஆயத்த ஜபத்தில் வந்து ஆண்டவரே நாளைக்கு நீங்கள் வாங்க வாங்க, எத்தனை காரியங்களுக்கு இந்த ஜபிச்சோம், பேசுங்க கர்த்தரோடு. அல்லேலூயா. ஆக நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொள்ளுங்கள். தண்ணீர் கிடைக்கும், அப்பம் கிடைக்கும். அடுத்தது எடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணி அதனால் நம்ம பெனிஃபிட் அடையவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்கள தொந்தரவு பண்ணவே கூடாது, தொல்லையை கொடுக்கக்கூடாது. சொர்க்கமாக சொன்னேன், அவ்வளோதான். நம்மளால் யாருக்கும் ஆமாம் அதுலேயும் ஆதாயம் வருதுன்னு சொன்னால் செய்யவே கூடாது. அல்லேலூயா. நம்ம ஏன் போய் அதை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரே வேண்டாம் ராஜா. வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாரும் தேடி போனாங்க. எல்லோரும் வந்தானே போர்ச்சேவகர் காவல்துறை வந்துச்சு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், ஒருவன் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டக்கூடாது, உன் சம்பளமே. அப்போ என்ன செஞ்சுருக்கான்? அப்போ போர்ச்சேவர்லாம் போட்டு விட்ருவோம் அவன் மேலே ஒரு ஃபைனை. என்ன செய்யணும்? கேஸ் போட்டுருவேன். மற்றவனுக்கு இடுக்கண் கொடுத்துக்கிட்டே இருந்தான் பாருங்களேன். வனாந்தரத்தில் தேடி வந்துட்ட, வாப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நான் சொன்னார் யோவான் ஸ்நானகன். நல்லது செய், உனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு கர்த்தர், அப்படி தானே சொன்னார். பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டியா கேம்புக்கு, வா உன்னை கர்த்தர் ஆசீர்வதின்னு சொல்ல, நல்ல வேலையெல்லாம் செய்கிற, என்ன யார் மேலேயும் பொய் கேஸ் போட்டுறாத, தேவையில்லாமல் போயெல்லாம் மேலிடத்துல பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, உனக்கு கொடுக்குற வருமானம் போதுன்ற போ வீட்டுக்குன்னார். அல்லேலூயா. அதான் நாங்கள் அவனுக்கு வேண்டிய அப்போ ஏங்க வேலை இருக்குது, ரிட்டையர் ஆனால் அவனுக்கு பென்ஷன் வரப்போகுது, மற்ற பெனிஃபிட் அனைத்தும் உண்டு. ஆனால் இந்த அப்பம் அவனுக்கு இல்லை, அது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆக நானும் ஏதோ இழிவான ஆதாயம்லாம் பவுல் சொல்வார், எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் மற்றவங்களுக்கு நான் தொல்லையை கொடுக்க மாட்டேன்.
ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அமைப்பில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை ஏன் இப்படி நம்ம பில்டிங் எழுமட்டுமே, நீதியாக நடக்கிறது, நல்லா பேசணும். அல்லேலூயா. தொல்லையை கொடுக்கவே கூடாது மற்றவர்களுக்கு. அதனால் வர ஆதாயத்தை என்ன செய்யணுமா, வெறுக்கணும். வந்துச்சு ஆதாயம் வராதா, ஒன்றே ஒன்று செய், நீ போய் இஸ்ரவேல் புத்திரரை சபி. பாலாக்சனர் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. பிள்ளையம் சொன்னார்ல, முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா என்ன செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அவங்கள சபியக்கூடாது. ஒரு தடவை தான் கர்த்தர் சொல்லுவார், இரண்டாம் விசை திருத்துகிறவர் அல்லவே. போகாதுன்னா பேசாம இருக்குங்க. எல்லாரையும் பார்த்தனே, ஐயாவே வந்துட்டீங்க, அண்ணன் வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க, அப்படியா இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன். திரும்ப கேட்க போய் இவங்க மூஞ்சா பார்த்துட்டு, அதுவரையும் கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ இவங்க மூஞ்சா பார்த்துட்டு போய் சபிக்கலாமான்னு கேட்கும்போது ஓ கர்த்தர் போக சொல்லிட்டார். போகும்போது நெருக்கப்பட்டது யார்? தேவையாது இல்லை, தேவையா? ஒரு தடவை தானே சொல்லிட்டார், ஆனால் பேசாமல் உட்காந்துருக்க வேண்டியதானே. போகிறேன்னு போயிட்டு மீறி போய் வழி நடுக நெருக்கப்பட்டு கடைசியில் பார்த்தா அங்கேருந்து பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, சுற்றி கோத்திரம் கோத்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை நான் சபிப்பது எப்படி? அல்லேலூயா. சபிக்கிறதுக்காக வாயில் தான் வார்த்தையை பண்ண, இவனு வீடு நிறைய அதை தரேன், உன்னை நான் மிகவும் கனம் பண்ணுவேன்னா. எப்படி சிஎம் வந்து ஒரு ஆள் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், உன்னை நல்லா டாப்பில் வைக்கிறேன், உன் பிள்ளை அங்கே படிச்சிருக்கல, அங்கே வேலையை போட்டு தரேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டு தரேண்ணே, இருக்கட்டும். இப்போதைக்கு ஒரு சான்ஸ்னு இறங்கினாங்களே, அந்த ஆள் இறங்கினார். அப்படி நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், ஆதாயத்தை என்ன செய்யணும், வெறுக்கணும். நிறைய உண்டு. சரி, ஆக ஒன்றே ஒன்று வச்சுக்கணும், இடுக்கன் செஞ்சால் எனக்கு இதனால் ஒரு நன்மை உண்டுன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. அப்போ எனக்கு அப்பம் கிடைக்கும், அடுத்தது தண்ணீர் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தது பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி, லஞ்சம், எனக்கு இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க கூடாது. அரசு பதவியில் உள்ளவங்க லஞ்சம் வாங்குவாங்க, சில ஆஃபீஸில் உள்ளவங்க இதை செஞ்சால் இது உண்டு, இல்லது இது இப்படி தான், வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் அதனால் நமக்கு ஒன்று வரும்னு சொன்னால் அது நம்ம கையில் இருக்கவே கூடாது. அது என்ன செஞ்சிடணுமா, உதறிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் இந்த பாதையில் உங்களை நடத்துவார். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அவன் அப்பம் அவனுக்கு, இந்த அவன் லிஸ்ட்டில் நானும் வருவேன், நான் நீதியாக நடப்பேன், செம்மையானவர்களை பேசுவேன், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுப்பேன். மற்றவங்கள்ட்ட போய் ரியோவை பற்றி என்ன ஏன்னா ஆளப்பா அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிலாட்ட நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஸ்கிலாவை சந்தோஷப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? இதனால் பிரிஸ்கிலாவோட தயவு எனக்கு வருதுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆதாயமாக இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். அதில் வேணாம். அவருக்கு விரோதமாக பொய் குற்றங்களை சாட்டின்படி அநேகர்கள் எழுதுனா ஒன்றுமே மேட்ச் ஆகலை. அல்லேலூயா. ஒன்றுமே போங்க, நீங்கள் சொன்னாலும் ஒன்றுமே ஒத்து வரலன்னு விரட்டி விட்டார் பிளாத்து. சரி போகுது போங்க. ஆகலாம் ஆதாயத்தை வெறுக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடிய நேரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பரிதானங்களை உதறணும். ஏதோ ஒரு காரியத்தை தேவையில்லாத காரியத்துக்காக செய்கிறதுனா ஏதோ ஒரு நன்மை வருதுன்னா அந்த நன்மை நமக்கு வேண்டாம், அதை உதற தெரியணும். நமக்கு அதை உதற தெரியலனாக்க எனக்கு பலன் கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவையற்ற காரியங்களால் வருகிற வருமானமோ பொருளாதார நன்மையோ இல்லை மனிதர் தயவோ எதாக இருந்தாலும் அதை உதறி பொண்ணு ரத்தம் சிந்துவதற்கு ஆனால் யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, இது தீமையை செய்கிறது தான். பொல்லாத யோசனையே கேட்காதபடி காதை மூடிக்கொள்ளணும். அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக பேசிக்கிட்டே தான் இருந்தான், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தான். அதோனியா வந்துருச்சான், போய் நின்று அங்கே நிற்பான். இப்போ இங்கே தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தாவீது அங்கேயே நிற்கான். தாவீதுலாம் போகாதீங்க, அவரெல்லாம் முன்ன மாதிரி அவர்லாம் பண்ணால் நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் சேர்க்குறதுக்காக என்னென்ன வேலை செஞ்சான் பாருங்க. எவ்வளோ பேர் தனக்கு முன் ஓட 50 பேரை சம்பாதிச்சான். 50 பேர் இருந்துட்டதுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருந்தான். இதனால் தாவீதுக்கு எதாவது இருந்துச்சா? தாவீதுக்கு வேண்டிய அப்பம் கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது.
ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 3 குரங்கெல்லாம் அப்போ வச்சுருப்பாங்களா ஸ்கூலில். ஒரு குரங்கு என்ன செய்யும், குரங்கு ஸ்கூலில் உள்ள அப்புறம் இன்னொரு குரங்கு தீயதை, அதில் எழுதியிருப்பாங்க, தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே. ஆக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்கு. பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் விளக்குவார். கர்த்தர் தான் உன்னை விளக்கி தானே உள்ளார வச்சுட்டாரு. அப்புறம் இன்னும் என்ன கர்த்தர் விளக்குவார்? உன்னை வருஷம் பூரா விளக்கிக்கிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. நான் கோபமாக பார்க்குறீங்களா? உண்மை தானே, ஒரு தடவை தானே விளக்கி கொண்டு வந்துட்டார் நம்மளை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் விளக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்கொள்ளலாம் இருக்கக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுச்சுன்னா அதை விட்டு விலகிடணும். அல்லேலூயா. விலகும்போது இப்போ தான் சொல்லுது அவன், அதை வாசிங்க அடுத்த வசனத்தை. அல்லேலூயா. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலை அரண்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு போர்டு போடுவார் ஆண்டவர், கண்மலை வெடிப்புகளிலும் உயர்ந்த சிகரங்களும் உள்ள மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் உத்தமியே, முகரூபத்தை எனக்கு, நான் உனக்கு ஆகாரத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனால் நாம் எங்கே தான் போகணும்? உயர்ந்த இடத்துக்கு போகணும். தேவன் நமக்கு அரணாக இருக்கணும். அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நான் பெருக வேண்டும், என் சந்ததி பெருகும், என் குடும்பம் பெருகும். இதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று, காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமான, முடியாதவனை தூக்கி ஆண்டவர் நம்ம மேலே வைப்பாரா? நல்லா நீதியை நடப்போம், தேவையற்றதை பேச வேணாம், தேவையில்லாத ஆதாயத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு, பொல்லாத கேட்காம பொல்லாத பார்க்காம கர்த்தருக்காக நல்லா வீர நடை போட்டு நல்லா உயர்ந்த இடங்களை வாசம் பண்ணி அப்பத்தை பெற்றுக்கொண்டு தண்ணீரை பெற்றுக்கொண்டு நீங்களும் ஆசீர்வாதமாய் உங்கள் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வணிந்து கொள்வராக. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொன்ன எங்கள் தேவனே, இந்த நாளில கூட ராஜா, அப்பம் அல்லாததற்காக நீங்கள் வீணாய் பிரயாசப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பத்தை கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் அப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் அப்பம் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா, அன்றன்றுள்ள ஆகாரம், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆகாரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பாதுகாப்பு, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பரிசுத்தம், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான நன்மைகள், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான சரீர பலன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கே என்று சொன்னீரே ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் போது நீர் சொன்னீரையா, பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு என்று சொல்லி தெய்வீக சுகம் பிள்ளைகளுக்கு உரிய அப்பம் ஐயா. தேவ சமாதானம் பிள்ளைகளுக்கு உரிய அப்பம் ஐயா. தகப்பனே, ரிகசாலகதி ஆக்கர பலபா. ஆண்டவர், இந்த காலை வெள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இவர்கள் அப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்பா திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய அப்பம் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. இவர்களுடைய தண்ணீர் நிச்சயமாய் இவர்களுக்கு கிடைப்பதாக, நிச்சயமாய் இவர்களுக்கு கிடைப்பதாக, நிச்சயமாய் இவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னீர்கள். வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கண்மலையின் அரண்கள் இவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆண்டவரே, ஏதோ ஒரு மனிதன் அடைக்கலமாய் அல்ல, ஏதோ ஒரு உலக வேலை அடைக்கலமாய் அல்ல ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே அப்பா ஒரு சில காரியங்கள் அடைக்கலம் அல்ல. கண்மலையின் அரண்கள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆண்டவரே அந்த அடைக்கலம் இவர்களுக்கு உயர்ந்ததா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்
ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியத்தின்படி எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கி அனுப்புங்க ஆண்டவரே. வந்த வண்ணமாய் ஒருவரும் திரும்பி போகக்கூடாது ராஜா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக திரும்பி போகணும் ஆண்டவரே. அப்பா வீட்டுக்கு வந்து தகப்பனை தரிசித்த பிள்ளைகள் வெறுங்கையா போகக்கூடாது ராஜா. நீங்க அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க வலது கையில் உள்ள தீர்க்காயுசையும் இடது கையில் உள்ள செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய அப்பத்தினாலும் அவருடைய பிரசங்கத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.